இன்னைக்கு நம்ம வந்து நெகட்டிவ் ஃபில்லிங் எப்படி சிம்பிளாக போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பாக்ஸு கைட்லைன் ஏதாவது போட்டுக்கோங்க. போட்டு பாருங்கள். ஃப்ளவர் வந்து நம்ம பெருசாக மேக் பண்ணணும். ஸோ டிசைன் வந்து பெருசாக இருக்கணும். கேப் கொடுக்குற கேப் வந்து சின்னதாக இருக்கணும். ஸோ பாருங்கள், நான் எவ்வளோ பெரிய ஃப்ளவர் வரைகிறேன்னு. சின்ன ஃப்ளவராக வரையாமல் பெரிய பெரிய ஃப்ளவராக வரைங்க. அப்போ தான் நெகட்டிவ் டிசைனுக்கு நல்லா தூக்கி கொடுக்கும். அது பாருங்கள், இந்த மாதிரி கார்னர்ஸ்லலாம் வரைஞ்சிக்கோங்க. கேப்பே கொடுக்காம நிறைய இடத்துல வரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ளவரை வந்து சுருக்காதீங்க. ஃப்ளவர் அப்படியே இருக்கட்டும். எந்த டிசைனில் ஃப்ளவர் வரைங்களோ அந்த டிசைன் அப்படியே வரைங்க. பக்கத்தில் ஃப்ளவர் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஃப்ளவரை சின்னதாக வரையாதீங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரில்லு இருக்கிற கேப்பில் எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு டிசைன் போட்டுருங்க. டிசைன் எல்லாம் ரவுண்டாவது போட்டு வைங்க. இந்த மாதிரி ரவுண்டாக போட்டு வச்சுட்டு இருக்கிற சின்ன கேப்பில் அவுட்லைன் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபில்லிங்ஸை கொடுத்துடக்கூடாது, அவுட்லைன் கொடுக்கணும். பாருங்க, நான் அவுட்லைன் கொடுத்து ஃபில் பண்ணுறேன். எப்போவுமே அவுட்லைன் கொடுத்து ஃபில் பண்ணாதான் நம்மளோட ஃபில்லிங்ஸ் வந்து ஃப்ளவருக்குள்ளே போகாது, டிசைன்ஸ்குள்ளே போகாது, அவுட்லைனோட முடிஞ்சிடும். ஸோ ஒரு கண்ட்ரோல்டு ஃபில்லிங்காக இருக்கும். நீங்கள் அவுட்லைன் கொடுக்காம ஃபில் கொடுத்தீங்கன்னா டிசைன்குள்ளே போயிடும் அந்த ஃபில்லிங்ஸ் சில டைம். அப்புறம் வந்து நம்ம அந்த டிசைன்ஸ் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்துட்டு அந்த அவுட்லைனுக்குள்ளே கலர் கொடுங்க. பாருங்க, நான் அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அது உள்ள கலர் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு என்னென்ன ஃப்ளவர்ஸ் இருக்கோ அது தனித்தனியாக அப்படியே தெரியும். ஸோ நெக்ஸ்ட் டிசைன் கொடுக்குறேன். இது வந்து ஒரு லோட்டஸ் டிசைன். லோட்டஸும் பெரிய பெரிய லோட்டஸாக போட்டுக்கோங்க. பெட்டல்ஸ் எல்லாம் பெருசு பெருசாக போட்டுக்கோங்க. நிறைய லோட்டஸ் போட்டுக்கோங்க. ஸோ லோட்டஸ் பஞ்ச் இருக்கிற மாதிரி நிறைய லோட்டஸ் போட்டுக்கோங்க. கேப்பே வேண்டாம், கொஞ்சம் கேப் இருந்தால் போதும். ஸோ லீவ்ஸு, லோட்டஸ் ஆன லீவ்ஸு, லோட்டஸ் பட்ஸு, சின்ன பட்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இருக்கிற கேப்பில் ரவுண்டு போட்டுக்கோங்க. ஸோ இந்த ஸ்டெப்பு முடிச்ச உடனே நான் சொன்ன மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு அவுட்லைன் தான் கொடுக்கணும். அவுட்லைன் கொடுத்துட்ட பிறகு தான் ஃபில் கொடுக்கணும். பாருங்க, அவுட்லைன் கொடுக்குறேன். அவுட்லைன் கொடுத்ததுக்கப்புறம் ஃபில்லிங்ஸ் கொடுக்குறேன். பார்த்து பெட்டல்ஸ்க்கெல்லாம் ஃபில்லிங்ஸ் கொடுத்துட போகிறீங்க. ஸோ ஜாக்கிரதையாக வந்து அவுட்லைன் கொடுத்து ஃபில்லிங்ஸ் கொடுங்க. அந்த லோட்டஸோட ஸ்டெம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப சின்ன கேப்பாக இருக்கும். அதெல்லாம் ஜாக்கிரதையாக கொடுங்க. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பெருசாகவே வரைஞ்சிக்கோங்க. இப்போது ஒரு பாக்ஸில் வந்து ஒரு 3 ரோஸ் இருந்தால் கூட அந்த 3 ரோஸையும் பெருசு பெருசாக வரைஞ்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு பேசிக்காக சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு 5 உங்களால் வரைய முடியலனா கூட ஒரு 3 பெருசாக வரைஞ்சிக்கோங்க. அடுத்த ஃப்ளவரு, இந்த ஃப்ளவர் ஈஸி தான். இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். பாருங்க, கொஞ்சம் கேப் தான் விட்டு மிச்சம் எல்லா இடத்துலையுமே ஃப்ளவர் ஃபில் பண்ணுறேன். பாக்கி இருக்கிற கேப்பில் வந்து ரவுண்டு போட்டுக்கிறேன். இப்போ அவுட்லைன். ஸோ நான் எதெல்லாம் சொல்கிறேனோ அதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நெகட்டிவ் ஃபில்லிங்க்கு டிசைன்ஸ் பெருசாக போட்டுட்டு அவுட்லைன் கொடுத்துட்டு ஃபில் பண்ணணும். இதெல்லாம் வந்து பேசிக்கு. இதெல்லாம் நீங்கள் மாற்றவே கூடாது. மாற்றினீங்கன்னா மிஸ்டேக்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் என்னெல்லாம் சொல்கிறேனோ அதெல்லாம் ஒரு டிப்ஸ் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. இதுதான் டிப்ஸு ட்ரிக்ஸ் எல்லாம். இதுதான் கன்ஃபார்மாக நீங்கள் இந்த மாதிரி தான் பண்ணி ஆகணும். நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணி எவ்வளோ இதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி போடுறது தான் நல்லது. ஸோ அதனால் வந்து நான் எந்த மாதிரிலாம் சொல்கிறேனோ, அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்.
இப்போ நீங்கள் ஒரே ஒரு ஃப்ளவருக்கு கலர் அடிச்சிட்டா கூட அந்த ஃப்ளவர் போயிடுச்சு. அந்த டிசைன் நல்லா தெரியும் நெகட்டிவ் ஃபில்லிங்கில். இந்த டிசைனுக்கு பெட்டல் வந்து ஃபில் ஆயிருக்குன்னு தெரிஞ்சிடும். அதனால வந்து ஜாக்கிரதையாக ஃபில்லிங் கொடுங்க. கிளைண்ட்ஸ் வந்து அதுவே அசிங்கமாக ஃபீல் பண்ணுவாங்க. இது என்ன கலர் அடிச்சிட்டிங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இப்போ பாருங்கள் ஃபிங்கர்ஸ்க்கு வந்துட்டோம். ஃபிங்கர்ஸ்க்கும் அதே மாதிரி தான் சொல்லியிருக்கேன். ஃபிங்கர்ஸ்க்கு வந்து ஹாஃப் ஃப்ளவர் போட்டுக்கோங்க. ஒரு ஃபுல் ஃப்ளவர் போட முடியாது, ஏன்னா ஃபிங்கர்ஸ் வந்து சின்னதாக இருக்கும். ஸோ எல்லாத்துலேயுமே ஹாஃப் ஃப்ளவர் போட்டுக்கோங்க. நான் எல்லா ஃப்ளவரையுமே நான் ஒன்றா போட்டுட்டேன். ஸோ நீங்கள் ஒரு ஃப்ளவர் எடுத்து ஒரு ஃப்ளவரே எல்லா சைட்ஸ்லேயும் போட்டுக்கோங்க. ஃபில் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இதான் நெகட்டிவ் ஃபில்லிங், நல்லாயிருக்கும்.